Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் சிக்னாங்குப்பத்தில் வளர்ப்பு மகளை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். கட்டிட தொழிலாளி மூர்த்தி என்பவர் 8ஆம் வகுப்பு படித்து வரும் தனது வளர்ப்பு மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். புகாரின் பேரில் காமுகன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் தற்போது 2,457 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது 2,457 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே பணி நியமன ஆணைகள் வழங்கியிருப்பது டெட் தேர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்றும் தற்போது நடப்பதும் ஒன்றுமாக இருப்பதை அறிந்த ஆசிரியர்கள் கூடுதல் பணியிடங்களை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தினர். தர்பூசணியில் ரசாயனம் கலந்திருப்பதாக கூறி அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்பு துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு விவசாய நலசங்கம் சார்பில் தர்பூசணி பழங்கள் குறித்து அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்பு துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.